அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் வீசி வரும் பனிப்புயலால் தரை மற்றும் வான்வழி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி நிதானமாக விளையாடி வருகிறது. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆக்லாந்தில் நாளை துவங்குகிறது. தோனி தலைமையிலான இத்துடன் டெல்லி குடியரசு தின விழாவில் பங்கேற்ற தேசிய மாணவர் படையினருக்கு புதுச்சேரி ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா பாராட்டு தெரிவித்துள்ளார். பொம்மையை எரித்து நடைபெற்ற போராட்டங்களை கண்டித்து நாளை முதல் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக சென்னை ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் KP நாராயணன் இதனை தெரிவித்தார். பாலிவுட்டோட இளம் ஸ்டார்கள் 2 பேர் இணைஞ்சு நடிக்கிற காமெடி படத்தோட ப்ரமோஷன் அண்மையில மும்பையில நடந்துச்சு. அதுல படக்குழு கலந்துகிட்டு ரசிகர்கள் கிட்ட நேரடி கமல்ஹாசனோட வாரிசு ஸ்ருதிஹாசன் 3 மொழிகள்ல கலக்கிட்டு இருக்கிறது தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்துல அவங்க ஒரு துணிச்சலான பெண் அப்படிங்கறதும் நமக்கு தெரியும். அந்த துணிச்சலால பாலிவுட்ல ஒரு படத்துல நடிச்சதுக்காக பரபரப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த படத்தை தமிழ்ல வெளியிட அவங்க இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சு படத்தோட பிரஸ் மீட்டை தான் நம்ம பார்க்க போறோம். படக்குழு என்னென்ன தகவல்களை பகிர்ந்துகிட்டாங்க, சின்ன பிரேக் அப்புறமா திரைக்கடல்ல இன்னும்